சிக்கன் எடுத்தால் போதுமே, சிக்கன் குழம்பு எனக்கு வேணும்னு ஒருத்தர், சிக்கன் ஃப்ரை வேணும்னு ஒருத்தர், இப்படி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு மசாலாவை போட்டு செய்கிறதுக்குள்ளே நமக்கு சோம்பேறித்தனமாக ஆயிரும். அதுக்கு தான் நான் ஒரு ஐடியா வச்சுருக்கேன். சோம்பேறி நம்ம பேர் எடுக்காமல் ஈஸியாக டேஸ்ட்டாக செஞ்சு கொடுத்து, சோம்பேறி சிக்கன் குழம்பு, சோம்பேறி சிக்கன் ஃப்ரைன்னு சொல்லி ரொம்ப டேஸ்ட்டாக செஞ்சு கொடுத்து நான் நல்ல பேர் எடுத்துட்டேன். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். சோம்பேறி சிக்கன் குழம்பு செய்கிறதுக்கு 1 கிலோ அளவுக்கு சிக்கனை மஞ்சள் சேர்த்து 2-3 தண்ணி சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி விட்டு எடுத்துருக்கேன். சிக்கனை ஒரு மீடியமான சைஸுக்கு எடுத்துக்கோங்க. 1 கிலோ சிக்கனுக்கு 200 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம், இதை நல்லா நைஸாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் நீட்டை வாக்கில். இதை கையால் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. நல்லா தனித்தனியாக உதிரணும் அந்த வெங்காயம். இந்த மாதிரி உதுத்து போட்டிங்க அப்படின்னா அதில் இருக்கிற சாறு நல்லா கறியோடு இறங்கிடும். நம்ம கறியோடு பிசையும் போது இந்த அளவுக்கு நம்ம பிசைய முடியாது. அதனால் முதலையே வெங்காயத்தை நல்லா கையில் பிசறி போட்டுக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா பெசறி விட்டு இந்த வெங்காயத்தை சேர்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு இது கூட சேர்க்குறதுக்கு தக்காளி 100 கிராம் அளவுக்கு தக்காளி. 1 கிலோ சிக்கனுக்கு 200 கிராம் வெங்காயம் எடுத்திங்கன்னா வெங்காயத்தில் பாதி அளவுக்கு தக்காளி ஆட் பண்ணிக்கணும். இப்போ இதையுமே நல்லா ஸ்லைஸாக நைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க தக்காளியுமே. நெக்ஸ்ட்டு பச்சை மிளகாய் ஒரு 2 கீரி சேர்த்துக்கிறேன். இந்த ஸ்பூனில் தான் நான் மசாலாலாம் ஆட் பண்ணுறேன். 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள், நெக்ஸ்ட்டு அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, அரை ஸ்பூன் சீரகத்தூள், அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள், அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள். நெக்ஸ்ட்டு இந்த கறிக்கு தேவையான உப்பு இப்போ சேர்த்துக்கிறேன். பத்தலைன்னா அப்புறம் சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரெஷ் கருவேப்பிலையை ஒரு 2 இனுக்கு கருவேப்பிலையை கையில் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா மணமாக இருக்கும் அந்த கருவேப்பிலையோட ஃப்ளேவர். நெக்ஸ்ட் இது கூட பொடியாக நறுக்கின கொத்தமல்லி. இது கூட நான் 2 ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ மிஸ் ஆகிடுச்சு. நீங்கள் கண்டிப்பாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. 1 கிலோ சிக்கனுக்கு நான் சேர்த்த மசாலாவை அப்படியே சேர்த்துக்கோங்க. எதையுமே ஸ்கிப் பண்ணாமல் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டோடு சேர்த்து சொல்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கையில் பெசறி விட்டுக்கோங்க. நம்ம சேர்த்துருக்கிற மசாலா இந்த சிக்கனோட எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும், அங்கங்கே தங்கிடக்கூடாது. இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு இதில் கடைசியாக ஒரு பொருள் சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்க போகிறோம். இப்போ சிக்கன் எல்லாத்தையுமே நல்லா மசாலாவோட மிக்ஸ் பண்ணியாச்சு. லாஸ்ட்டாக சேர்க்க போகிற பொருள் 2 ஸ்பூன் அளவுக்கு சமையலுக்கு பயன்படுத்துகிற நார்மல் எண்ணெய் தான். இதை சேர்த்து நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஊற வச்சுக்கலாம். 1 ஹவர் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுருங்க. இந்த டைமிங்கில் ஊறினா தான் சிக்கனோட அந்த மசாலா நல்லா இறங்கி நம்ம ரெசிபி செய்யும்போது நல்லா ஜூஸியாக இருக்கும். இப்போ 1 ஹவர் நல்லா ஊறி வரட்டும் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா 1 ஹவர் கிட்டத்தட்ட ஊறிருக்கு. மசாலா சிக்கனோட நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு. இப்போ நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுலேயே நான் 2 டிஷ்ஷு சொல்லியிருந்தேன் இல்லையா, சோம்பேறி சிக்கன் குழம்பு, சோம்பேறி சிக்கன் ஃப்ரை. இதிலிருந்து ஒரு 1/4 கிலோ அளவுக்கு கறி மசாலாவோடு சேர்த்து இதை எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ 1/4 கிலோ சிக்கன் ஃப்ரைக்கும் 3/4 கிலோ அளவுக்கு சிக்கன் குழம்புக்கும் எடுத்து வச்சுருக்கேன். ஒரே மசாலா தான், வேறு எதையுமே சேர்க்க வேண்டாம். இப்போ முதல்ல நம்ம சிக்கன் குழம்பு செஞ்சிடலாம். அதுக்கு முக்கியமாக நம்ம அரைக்க போகிறது தேங்காய் பேஸ்ட்டு. 2 பதை தேங்காய், ஒரு 5 முழு முந்திரியாக சேர்த்துருக்கேன். உங்களுக்கு அரை முந்திரியாக இருந்தால் 10 முந்திரியாக ஆட் பண்ணிக்கோங்க. இதை தண்ணி சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம். நான் மண் பாத்திரம் ஒன்று ஹீட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் நம்ம அதில் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்ததுனால ஒரே ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு பட்டை ஒரு துண்டு, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய். இது எண்ணெயில் லேசாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதில் இருக்கிற எசன்ஸ் நல்லா இறங்கி வரணும். அந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இதையுமே லேசாக ஃப்ரை பண்ண பிறகு மசாலாவில் மிக்ஸ் பண்ண அந்த சிக்கனை இதில் அப்படியே டைரெக்டாக சேர்த்துட்டு போகிறோம். இப்போ இந்த மாதிரி சிக்கனை ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த பட்டை, சோம்பு, லவங்கம் இதோட நல்லா மிக்ஸ் ஆகணும். அப்போ தான் அந்த எசன்ஸ் இதில் நல்லா இறங்கி வரும். இதில் வேறு எந்த விதமான மசாலாவும் ஆட் பண்ண வேணாம். நம்ம முதலே தேவையான அளவுக்கு மசாலா எல்லாமே ஆட் பண்ணிட்டோம். டேஸ்ட்டுக்கு நம்ம சேர்த்த மசாலா கரெக்டாக இருக்கும். இதை ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த சிக்கனில் இருக்கிற அந்த தண்ணி கசிஞ்சு வரணும். ஒரு மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பாருங்கள், அந்த சிக்கன்லேருந்து அந்த தண்ணி நல்லா கசிஞ்சு வந்திருக்கு. இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த தண்ணி சட்டுன்னு வற்றி வந்துடும். பாருங்கள், முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் தண்ணி நல்லாவே வற்றி வந்திருக்கு. இப்போ இந்த சிக்கனை வேக விட போகிறோம். கொஞ்சமாக தண்ணி போட்டு இதை வேக வச்சுக்கலாம். கறி வேகிற டைம் 7 நிமிஷம். இதை மூடி வச்சு வேக விட்டுருங்க. நெக்ஸ்ட் நம்ம தேங்காய் பால் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சா போதும். இப்போ மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா மிதமான தீயில் வச்சு இந்த கறியை வேக விட்டு எடுத்துருக்கேன். நல்லா பூ போல் கறி வெந்திருக்கு. மசாலாவும் பச்சை வாசம் இல்லாமல் நல்லா மணக்க சிக்கன் குழம்பு ரெடியாக இருக்குது. ஒரு சிலருக்கு தேங்காய் பால் போட்டு குழம்பு சாப்பிட பிடிக்காதவங்களுக்கு இப்படியே நீங்கள் இறக்கி வச்சிடலாம். அட்டகாசமான டேஸ்ட்டில் சோம்பேறி சிக்கன் குழம்பு ரெடிங்க. தேங்காய் விழுது சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா அதுவுமே செமையான டேஸ்ட்டில் இருக்கும். அப்படி விருப்பப்படுறவங்களுக்கு இந்த மாதிரி தேங்காய் கூட முந்திரி அரைச்சி சேர்த்திங்க அப்படின்னா ரிச்சான டேஸ்ட்டுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தேங்காய் விழுதை சேர்த்து 2 நிமிஷம் தான், ஒரு சிம்மில் வச்சு கொதிக்க விட்டால் கூட போதும். 2 நிமிஷம் கொதிக்கிட்டோம், பார்க்கலாம். மணக்க சோம்பேறி சிக்கன் குழம்பு ரெடி.
சோம்பேறின்னு நம்ம பேர் எடுக்காமல் இந்த சிக்கன் மேலே அந்த பேரை தூக்கி போட்டு நம்ம நல்ல பேர் எடுத்துக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கடைசியாக கொத்தமல்லி தூவி இந்த குழம்பை இறக்கி வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு சோம்பேறி சிக்கன் ஃப்ரை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நம்ம மசாலா ஊற வச்சோம் இல்லையா, அது நல்லா இன்னும் ஒரு 1/4 மணி நேரம் நல்லா ஊறி இருக்குது. இப்போ நல்லா அந்த ஊறின மசாலாவை ஒரு பேன் சூடு பண்ணியிருக்கேன். இதில் எண்ணெய் எதுவுமே சேர்க்காம அப்படியே டைரெக்டாக சேர்த்துக்கலாம். நம்ம இந்த சிக்கன் கூட எண்ணெயை போட்டு வச்சதுனால ரொம்பலாம் எண்ணெய் சேர்க்க வேண்டாம். விருப்பப்பட்டிங்கன்னா பாதி குக் பண்ண பிறகு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது ஃப்ரைங்கிறதுனால அந்த சமயத்தில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டு இதை நல்லா மூடி வச்சு ஒரு சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா இது குக் ஆகட்டும். இப்போ பாருங்கள், தண்ணி கசிஞ்சு வந்திருக்கு அந்த சிக்கன்லேருந்து. இப்போ இந்த அளவுக்கு வந்த பிறகு நல்லா ஒரு மீடியம் தீயில் வச்சு நல்லா இடையில நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி போட்டு சரியாக ஒரு 7 நிமிஷத்துக்கு இந்த சிக்கனை நல்லா குக் பண்ணிக்கோங்க. நல்லா சாஃப்டாக ஜூஸியாக குக் ஆகி வரும். இப்போ மூடி வச்சு ஒரு 7 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இதில் வேறு எந்த மசாலாவும் சேர்க்கல, முதல்ல சேர்த்த மசாலா மட்டும்தான். சரியாக 7 நிமிஷம் கழித்து நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இடையில நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணி விட்டு எடுத்திருக்கேன். நல்லா இந்த அளவுக்கு ரோஸ்ட்டாக ஃப்ரை பண்ணி விட்டு எடுத்திருக்கேன். ஃபைனலாக நல்லா டேஸ்ட் கொடுக்கறதுக்கு ஒரு கையளவுக்கு சின்ன வெங்காயம் நல்லா நீட்ட வாக்கில் வெட்டினது இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்துட்டு கூடவே கொத்தமல்லி கொஞ்சமாக சேர்த்து இது நல்லா வதங்கலாம் வேண்டாம், ஜஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி இறக்கி விட்டுருங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சின்ன வெங்காயம் சேர்க்கறதுனால. ட்ரை பண்ணி பாருங்கள். சோம்பேறி சிக்கன் குழம்பும் சோம்பேறி சிக்கன் ஃப்ரை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சதை லைக் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.